மக்களே பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. வேலைன்ற மாதிரி காலைல எழுந்திரிச்சு இப்போ வேலைக்கு போய்ட்டுருக்கேன். மணி ஒரு 6:30 இருக்கும். ஏன்னா காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு வெளியே பைப்பில் தண்ணி வரும், தண்ணியை பக்கெட்டில் பிடிச்சி ட்ரம்மில் ஊற்றி நிரப்பிட்டு இன்னும் 2 பக்கெட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு அந்த பக்கெட்லேயும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இப்போ நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். மணி 6 ஆகிடுச்சு. 6 மணிக்கு எழுந்திரிச்சேன். டக்கு டக்குன்னு 1/2 மணி நேரத்தில் வேலையை பார்த்துட்டு ட்ரம்மு சின்ன ட்ரம் தான், அதனால் டக்குன்னு நெப்பி வச்சுட்டேன். ஏற்கனவே தண்ணி இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டை நான் சொல்லியிருப்பேன், பெரிய கிரவுண்டு. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நிறைய பேர் வருவாங்க. அங்கே ஒரு சிமெண்ட் தர தெரியுதா, அதில் வந்து ஸ்கேட்டிங் சின்ன பசங்க வந்து ஸ்கேட்டிங் பண்ண வருவாங்க ஸ்கூல் டைமில். ஸோ ரோட்டில் போனால் சுற்றி போகணும், அதனால் இந்த கிரவுண்ட் வழியாக ஷார்ட்கட்டில் போயிட்டுருக்கேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறி அங்கேருந்து மாறி போகணும். ஓகே, அப்போ போயிட்டுருக்கேன். எனக்கு பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் தூரம். சரி, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பார்ப்போம். மக்களே, ஒரு வழியாக பஸ்லேருந்து இறங்கியாச்சு. இதுதான் கம்பெனிக்கு போயிட்டுருக்கோம். காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல. சரி, அதான் போயிட்டு ஏதாச்சும் ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு நினைக்கிறேன். நான் கம்பெனிக்கு போயிட்டு கூப்பிட்றேன். மக்களே, ஃபைனலி வேலை செய்கிற கம்பெனிக்கிட்ட வந்தாச்சு. அது என்ன தெரியும், அது இல்லை நம்ம கம்பெனி. அது வந்து ஒசூர். பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் இந்த ரோடு தான். அது சர்வீஸ் ரோடு, அதுக்கப்புறம் 2 பைபாஸு, அதுக்கப்புறம் அது நார்மல் ரோடு. இந்த பைபாஸில் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குது. இப்போ புதுசாக ஒரு வேகத்தடை போட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் மெதுவாக போகிறாங்க. நான் வேகத்தடை போட்ட பிறகு கூட 2 ஆக்சிடென்ட் நடந்துச்சு. என்னன்னு தெரில, எப்படின்னு தெரில ஏன் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு. நம்ம கம்பெனிக்கிட்ட வந்துட்டோம். அடுத்து நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.